அன்பா தமிழ் உள்ளங்களே உங்களை ஷெக்மத் ஸ்டார் சி சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். நாம் இப்போ பார்க்க போகிறது நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன். ஸோ ஃபஸ்ட் வந்து உங்களோட கனெக்ஷனோட எனர்ஜி என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். காத்துட்ருக்கணுமா, அவங்க கிட்டேருந்து கம்யூனிகேஷன் வருமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ப்ளீஸ் ப்ளீஸ் கலெக்டிவ் கனெக்ஷனோட நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் என்ன? நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் எனர்ஜி ஃபார் கலெக்டிவ். No contact situation energy for collective spirits, please. No contact situation. ஸ்கந்தா முருகர் அகெயின். முருகர் உங்களை விடுற மாதிரி இல்லை, வேல் உண்டு வினை இல்லைன்னு சொல்கிறார். கலெக்டிவோட மை காட், அகெயின் த சேம் கார்ட்ஸ். இதுக்கு முன்னாடி நம்ம இந்த ரீடிங் ஃபியூ டேஸ் முன்னாடி பண்ணேன், எனக்கு எப்போன்னு ஞாபகம் இல்லை. ஏமா சரி, ஐ காட் இட். அதே எனர்ஜி அதே வருணா, அதே முருகர். வாவ். இது வந்து ப்ரிசர்வேஷன் ஆஃப் யூத், அதே மாதிரி prowess in the military arts, strategic thinking in politics, leadership qualities in times of peace. ஸோ முருகர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, உங்களுக்கு வந்து நல்ல நாலேஜ், அதாவது ஸ்கில்ஸ்லாம் நிறைய டெவலப் ஆகும். அது நம்ம தமிழில் அழகாக சொல்லுவோம், வேலுண்டு வினைகளை, அவ்வளோதான், ஒரே வார்த்தையில் முடிஞ்சு போச்சு. ஸோ உங்களுக்கு எதிரிகள், உங்களுக்கு மெயினாக முருகர் எதுக்கு அப்படின்னா எதிரிகளை வெற்றி கொள்கிறதுக்கு. அடுத்துக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நில விவகாரங்கள், இதுதான் முருகர் ரொம்ப ஸ்பெஷலைஸ்டு. ஸோ பஞ்சாயத்து எங்கேயாவது போகிறீங்கன்னா முருகரை கும்பிட்டு போனீங்கன்னா பஞ்சாயத்து சக்ஸஸ் தான். ஸோ வர்ணா பார்த்தீங்க அப்படின்னா லார்ட் ஆஃப் சீஸ். இது வந்து நேவிகேஷன் ஆஃப் த சீ, சக்ஸஸ் இன் ஃபிஷிங், ஃபர்கிவ்னஸ் ஃபார் டிரான்ஸ்கிரஷன்ஸ், இன்க்ரீஸ் இன் லவ் பிட்வீன் மேன் அண்ட் உமன். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம யாரும் மீன் பிடிக்க போகிறதில்ல, அதனால் நான் ஜென்ரல் மீனிங் எடுத்துக்கிறேன் இதுலேருந்து. இது அந்த காலத்தில் சொல்கிறது. ஸோ வர்ண பகவான் பார்த்திங்க அப்படின்னா கடல், ஆகாயம், மழை, அந்த மாதிரி விஷயங்களுக்கு கடவுள் இல்லையா? ஸோ உங்கள் வாழ்க்கையில் வேறு ஏதாவது புயல் அந்த மாதிரி ஏதாவது நடந்தது அப்படின்னா அதுக்கு அந்த சூழ்நிலைகளை நீங்கள் கடந்து வரத்துக்கு, அதில் ஒரு அந்த கடினமான சூழ்நிலையில் ஒரு இருண்ட மேகம் சூழ்ந்திருக்கு உங்கள் வாழ்க்கையில் அப்படின்னா அதெல்லாம் வந்து கிளியர் பண்ணி தரது வர்ண பகவானோட பொறுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி எதிரிங்க ஏதாவது பிளான் பண்ணாங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் முருகரை கும்பிட்டீங்க அப்படின்னா வெளியில் வந்துடலாம். கண்டிப்பாக உங்கள் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் தேர்ட் பார்ட்டி, அதாவது காமிக் எனர்ஜியோட இன்ஃப்ளூயன்ஸ் கண்டிப்பாக இருக்குது. அதாவது காமிக்னா தேர்ட் பார்ட்டியாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஃபேமிலி கூட இருக்கலாம், குரூப் ஆஃப் பீப்புள், ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்களோட காதல் பிடிக்கல, இல்லைனா உங்களுக்கு ஒரு நல்ல டக்கராக ஒரு லைஃப் அமையுது, இல்லைனா வந்து உங்கள் ஆள் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருப்பாங்க, இல்லைனா ரொம்ப வெல் எஸ்டாப்ளிஷ்டு பர்சன், அதனால் உங்கள் கூட இருக்கவங்களுக்கு ஒரு பொறாமல் ஏதோ ஒரு விஷயம். ஸோ அவங்க வந்து உங்கள் வாழ்க்கையை கெடுக்க பிளான் பண்ணுறாங்க. பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த மாதிரி யாராவது உங்களை கெடுக்க முயற்சி பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட சாப்டர் இஸ் டன், முடிஞ்சது, கதம். இங்கே பார்த்தீங்கன்னா யமதர்மர் வந்து இருக்கிறதுலே வந்து நேர்மையான ஒரு கடவுள் யாருன்னீங்கன்னா யமதர்மராஜா தான். ஸோ அவங்க பண்ண கர்மா, அதாவது உங்களுக்கு பண்ண கெடுதலுக்கான கர்மாவை அனுபவிக்கிறதுக்கான நேரம் வந்துச்சு. நாலேஜ் ஆஃப் த லா, ரைச்சியஸ்னஸ், ஓவர் கம்மிங் த ஃபியர் ஆஃப் டெத், அப்புறம் வந்து ஃபேஸ் ஆஃப் ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ் இன் த ஃபேஸ் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். அதாவது எப்பயுமே நிலை உறுதியாக இருந்து ஒரு விஷயத்த முடித்து வெளியில் வருவீங்க. அதே சமயம் வந்து பயத்தை எதிர்கொண்டு வெற்றி வாகை சூடுவீங்க. அதே சமயம் நேர்மையாக நடந்துப்பீங்க. அதே மாதிரி சட்டங்களில் வந்து மதித்து நடப்பீங்க. ஸோ இந்த மாதிரி சட்டத்தை மீறி லைக் ஹேக் பண்ணுறது, உங்களோட பர்சனல் மெசேஜஸை வந்து ரீட் பண்ணிவிட்டு அப்படி கண்டுபிடிச்ச மாதிரி ஒரு ஆக்ட் கொடுக்குறது, இந்த மாதிரியெல்லாம் வந்து யாராவது பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி யாரெல்லாம் வந்து இல்லீகலாக, அதாவது சட்டத்துக்கு புறம்பா, இல்லைனா நியாய தர்மத்துக்கு புறம்பா, அதாவது நீங்கள் 2 பேர் நேசிக்கிறீங்க, அது உங்கள் 2 பேர்த்தோட பர்சனல் விஷயம், உங்ககிட்ட வந்து அவங்கள பற்றி தப்பாக சொல்கிறது, அவங்கக்கிட்ட போய் உங்களை பற்றி தப்பாக சொல்கிறது, இந்த மாதிரி கோல் முட்டி வேலை பார்த்து உங்கள் காதலை கெடுக்கிறது, இல்லைனா உங்கள் ஃபேமிலிக்கிட்ட பற்ற வைக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது பரட்டை வேலை பார்த்தாங்க அப்படின்னா மயில் பரட்டைக்கு கிடையாது. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். அது முருகருக்கு தான் சொந்தம், அப்புறம் உங்கள் ஆளுக்கு சொந்தம். ஸோ பிரபஞ்சம் வந்து ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க என்ன அப்படின்னா, அந்த மாதிரி யாராவது முயற்சி பண்ணாங்க அப்படின்னா அவங்க அழிவு அவங்களே தேடிக்கிறாங்க. நீங்கள் வந்து ப்ரொடெக்டட். ஒரு சின்ன டிலே வரலாம்,
கடவுள் தான் சொல்லிட்டாரே எங்கே என் ஆள் அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது. இது வந்து டிலேவை தான் வந்து அது தடை இருக்கும். ஆனால் நீங்கள் அந்த தடையினால் பாதிக்கப்பட போகிறதில்ல, உங்கள் காதல் வாழ்க்கையும் பாதிக்கப்பட போகிறதில்ல. இதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் கம்மியாக இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து இவ்வளோ தூரம் சொல்கிறேன். நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் ஸ்பெல்ஸ். கலெக்டிவோட நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் என்ன எனர்ஜி? லவ்ஸ் ஆரக்கிள். கலெக்டிவோட நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் ஐ எம் ஒர்க்கிங் ஹார்ட் ஆன் மை செல்ஃப். ஸோ உங்கள் ஆள் பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃப் டெவலப்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. மேபி அவங்க பாஸ்ட் ரிலீஸ் பண்ணுறதுல கூட ஒர்க் பண்ணிகிட்ருக்கலாம் சார். ஸோ இந்த பாஸ் வந்து உங்களுக்கு நடக்கிறதுக்கு காரணம் வந்து நல்லது தான். உங்கள் பர்சன் வந்து ஒரு ஒர்க் பண்ணி ஹீல் ஆகி ஒரு சூப்பர் டூப்பர் எனர்ஜியில் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் காதல் வாழ்க்கை பிக்கப் ஆகி போய்கிட்டே இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து அதுக்கப்புறம் வந்து ஹீல் ஆனாங்க அப்படின்னா அது உங்கள் வாழ்க்கையில் சில டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணும் இல்லையா? அதுதான் உங்கள் பர்சன் சொல்கிறாங்க. ஐ நெவர் மென்ட் டு ஹர்ட் யூ. ஸோ உங்களை வந்து காயப்படுத்துறது அவங்களோட எண்ணம் எப்போவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி பழசில் காயப்படுத்தியிருக்கலாம், இல்லைனா வந்து உங்ககிட்ட பேசாமல் இருக்கிறதே வந்து உங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா அதுவுமே வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தட் இஸ் நாட் மை இன்டென்ஷன். நான் வந்து சில விஷயங்களில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஐ வில் பி தேர் அப்படிங்கிறதான் இந்த மெசேஜோட மீனிங். ஒன் மோர் மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம். நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன். கேன் வி ஜஸ்ட் டாக் இட் ஓவர்? அப்புறம் வந்து இன்னொரு மெசேஜும் ஐ வாண்ட் டு மேன் அப் அண்ட் ஹானர் யூ. வா, ஐ விஷ் ஐ குட் ஹோல்ட் யூ டைட். உங்கள் பர்சன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு புரிதலோடு இருக்காங்க. ஏன்னா வந்து பாஸ்ட்டில் உங்களை வந்து ஹர்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறாங்க. ஸோ ஐ வாண்ட் டு மேன் அப் அண்ட் ஹானர் யூ. அதாவது ஒரு நல்ல கரெக்டாக இட்ஸ் லைக் மேஸ்குலின் எனர்ஜியில் நிற்கணும். இட்ஸ் லைக் ஸ்டாண்டிங் இன் தேர் பவர். இப்போ மேஸ்குலின் என்ன பண்ணணும்? இப்போ உங்கள் காதல் இருக்குது அப்படின்னா காதலை வந்து தைரியமாக சொல்லணும். அடுத்தது வந்து ஃபேமிலியை ஃபேஸ் பண்ணணும், இல்லைன்னா சொசைட்டியை ஃபேஸ் பண்ணணும். இல்லை, திஸ் இஸ் மை லவ், நீங்கள்லாம் வேலையை பாருங்கள், நான் பார்த்துக்கிறேன். இட்ஸ் லைக் பர்சனல் திங். யாராவது மூக்கு நுழைச்சாங்க அப்படின்னா அந்த மூக்கை கட் பண்ணணும். இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்குறது தான் இட்ஸ் லைக் ஐ வாண்ட் டு மேன் அப் அண்ட் ஹானர் யூ. ஏன்னா இவ்வளோ நாளாக அவங்க வந்து அதை பண்ணலை அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு. மேபி யாராவது சொல்கிறத கேட்டிருக்கலாம், ஃபேமிலி சொல்கிறத கேட்டு நடந்திருக்கலாம், இல்லைனா அவங்களுக்கே சில பயங்கள் இருந்திருக்கலாம், ஒரு ப்ரொஜெக்ஷன். கேன் வி ஜஸ்ட் டாக் இட் ஓவர் அப்படின்றாங்க. உங்களுக்குள்ளே என்ன பிரச்சனை இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாமா அப்படின்னு ரொம்ப சட்டிலாக கேட்குறாங்க. அந்த பேசி தீர்த்துக்கலாமாங்கிறது நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவ்வளோ நாள் இருந்த பிரச்சனைகள்லாம் வந்து உங்களை விட்டு விலகி போகும். அதனால் வந்து உங்களுக்கு எந்த குழப்பமும் தேவையில்லை. இட்ஸ் லைக் இந்த டஃப் ஃபேஸ் வந்து உங்கள் வாழ்க்கையில் முடிய போகுது. அதுக்கு வந்து கடவுளோட அனுகிரகம் கண்டிப்பாக இருக்குது. மேபி இந்த காதல் வந்து ஒரு டிவைன் லவ், இல்லைனா வந்து ஒரு ட்வின் ஃப்ளேம் சோல்மேட் ஜேர்னியாக இருக்க பட்சத்தில் இதில் கெடுதல் பண்ணவங்களோட கிளைமேக்ஸ் நெருங்கிட்டுருக்கு. ஸோ கெடுதல் முடியும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து ஒரு டஃப் ஃபேஸ். நீங்கள் இதை வந்து ஓவர் கம் பண்ணி தான் வரணும். ஐ மீன் ஓவர் கம் பண்ணி வந்துடுவீங்க. அதுக்கு வந்து கடவுள் வந்து கேரண்டி வாரண்ட்டி எல்லாமே தராங்க. ப்ளீஸ் ப்ரெஸ் கலெக்டிவோட நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன். நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் எனர்ஜி. கலெக்டிவோட நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் மூவ்ஸ் இன் சைலன்ஸ். ஸோ உங்கள் பர்சன் வந்து சத்தம் போடாமல் ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா வந்து அவங்கள சுற்றி வந்து ஒரு க்ளவுட் ஹங்க்ரி எனர்ஜி இருக்குது. சேஸ் எனி திங், டஸ் எனி திங், மேக் ஷிட் அப், ட்ரமாட்டிக். அவங்க வந்து ரொம்ப சைலண்ட்டாக மூவ் ஆகிட்ருக்காங்க. ஏன் அப்படின்னா இந்த க்ளவுட் ஹங்க்ரி எனர்ஜிக்கு தெரிஞ்சுது அப்படின்னா உங்களை பற்றி தப்பாக பேச திரும்ப ஒரு ட்ராமா வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. இட்ஸ் லைக் உங்களை பற்றி ஒரு ரூமர் கிளப்புறது, இல்லைனா ஒரு காசிப், தேவையில்லாத எதுக்கு அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா அது கிளப்புனா இப்போ உங்கள் பர்சன் இருக்கிற எனர்ஜிக்கு தே ஹாவ் டு ஸ்டாண்ட் அப் அகேன்ஸ்ட் த காமிக் எனர்ஜி. அதாவது அந்த காமிக் எனர்ஜிக்கு எதிர்த்து அவங்க நிற்கணும். இல்லைனா வந்து ஏன் இப்படி தப்பாக பேசுகிறீங்க அப்படின்ற கேள்வியாவது கேட்கணும். அதனால் வந்து இவங்க முடிஞ்ச வரைக்கும் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்மூத்தாக அங்கேருந்து எஸ்கேப் ஆக தான் பிளான். அவங்களோட பிளான் அதுதான். நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் ப்ளீஸ் கலெக்டிவோட நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன். சைல்ட் சர்வீசஸ். கண்டிப்பாக ஏதோ ஒரு சைல்டு சுச்சுவேஷன், இல்லைனா உங்கள் பர்சனோட சைல்டுஹுட் ட்ராமா ஏதோ ஒன்று இருக்குது. இப்போதைக்கு வந்து பிளாக்கிங் நெகட்டிவிட்டி, எஸ்கேப்பிங் கிரேசி பீப்புள், ப்ரொடெக்டட் பை ஹேட்டர்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேபி உங்கள் மேலே வர புல்லட்ஸ், அதாவது இந்த காமிக் வந்து உங்களை அட்டாக் பண்ண போடுற புல்லட்ஸ் எல்லாம் வந்து மேபி அவங்க டேக் டைவர்ஷன் போட்டு அவங்க தாங்கிட்டுருக்காங்க. ஸோ தட் யூ கேன் ஃபோக்கஸ் ஆன் யுவர் லைஃப். இல்லைனா வந்து உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது அவங்களோட இன்டென்ஷன். அந்த டிஸ்டர்பிங் எனர்ஜி, ஏன்னா நீங்கள் ரொம்ப சாஃப்ட், ஸோ ஸ்வீட்,
அந்த மாதிரி. நான் என்ன மகேஷ் பாபு மூவி டயலாக்லாம் சொல்லிகிட்ருக்கேன். சரி, தட்ஸ் ஓகே. இப்போ என்ன அப்படின்னா, உங்கள் பர்சன் வந்து ஒரு புரிதலுக்கு வந்தாச்சு. உங்களை பாதுகாக்கணும்னு தெரிஞ்சிச்சு. பழசில் நான் அவங்க அப்படி பண்ணலைன்னு அவங்களுக்கு புரிஞ்சிடுச்சு. ஸோ மேபி அவங்க கடவுள்கிட்ட நிறையா பிரார்த்தனை பண்ணுறாங்களா இருக்கலாம். பட் இப்போதைக்கு அவங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவாக இருக்குது. உங்களை இனிமேல் அவங்க ஹர்ட் பண்ணுறது இல்லை அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அடுத்தது வந்து அவங்க வாழ்க்கையில் ஏதாவது சைல்டு இருக்குது, இஷ்யூ இருக்குது அப்படின்னா, மேபி தே ஆர் லுக்கிங் ஃபார் சைல்ட் சர்வீசஸ். லைக் அந்த குழந்தைய வந்து சேஃபாக ஒரு பிளேஸில் வச்சுட்டு எப்படி இந்த காமிக் பீப்புளை ஹேண்டில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை பற்றி கன்சிடர் பண்ணுறது, சம்திங் லைக் சைல்ட் சர்வீசஸ். இல்லைனா வந்து இந்த மேஸ்குலினிட்டியோட எக்ஸ் வந்து இந்த சைல்டோட தலைவலியை இந்த மேஸ்குலின் மேலே போட பார்க்கலாம். இட்ஸ் லைக் தே ஆர் ட்ரைங் டு எஸ்கேப் த ட்ராமா, some kind of drama or trauma. ப்ளீஸ் ப்ளீஸ். சரி, நம்ம இப்போ வந்து உங்களுக்கு நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் கம்யூனிகேஷன் எப்போ வரும்னு பார்க்கலாம். த மூன். பிரபஞ்சம் சொல்லிட்டாங்க, வாயை மூடிட்டு வேலையை பாருன்றாங்க. என்ன சொல்ல மாட்டேன்றாங்க, சீக்ரெட். நக்கலாக சிரிக்கிறாங்க ஸ்பிரிட்ஸ். இட்ஸ் லைக் அவங்க என்ன பார்த்து சிரிச்சிட்ருக்காங்க, எப்போ கம்யூனிகேஷன் தானே கேட்குற, சொல்ல மாட்டோம் அப்படின்றாங்க. ஸோ ஸ்வீட். ஐ ரியலி லவ் திஸ் எனர்ஜி. அதுவும் நக்கலாக சிரிச்சிட்டே சொல்கிறாங்க. ஸோ அவங்க ஏதோ ஒரு ரகசியம் உங்களுக்கு வச்சுருக்கேன். இட்ஸ் அ ஸ்வீட் சர்ப்ரைஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. பிளாக்கேஜ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 5 of Cups. உங்கள் பர்சனோட ஃபோக்கஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே சிந்தின பால் மேலே தான் இருக்குது. இன்னும் இந்த காதல், இந்த கனெக்ஷன் மேலே ஃபுல்லாக ஃபோக்கஸ்டாக இருக்காங்களான்னா இல்லை. ஏன்னா அவங்களோட ஃபோக்கஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சைல்ட் சர்வீஸ், இந்த காமிக் அட்டாக் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இங்கே தான் ஃபோக்கஸ் இருக்குது. இல்லைனா அவங்க ஏதாவது ரீசெண்டாக ஏதாவது ஒரு லாஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். அவங்க ஃபோக்கஸ் ஃபுல்லாக அதில் தான் இருக்குது. இதுலேருந்து எப்படி நான் வெளியில் வர போகிறேன் அப்படின்னு சில பிளா பிளா பிளா. கண்டிப்பாக இந்த காதல் மேலே அவங்களோட ஃபோக்கஸ் இப்போ இல்லை. நைட் ஆஃப் ஜாயின்ஸ், நைட் ஆஃப் சோட்ஸ். பட் உங்ககிட்ட வரும்போது அவங்க ஒரு கிளாரிட்டியோடு தான் வரப்போகிறாங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் கேட்குற பதில் உங்களை தேடி வந்துட்டு தான் இருக்குது. இட்ஸ் லைக் நீங்கள் வெயிட் பண்ணணுமா இல்லையா அப்படின்னா, மைண்ட் யுவர் பிஸ்னஸ், தே வில் சேஸ் யூ. 4 of Swords, டே ட்ரீமிங். ஒன் செகண்ட். ஸோ அவங்க ஒரு பாஸ்டில் தான் இருக்காங்க. பட் அவங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு வெற்றியை எப்படி அடையிறது, இட்ஸ் லைக் அடுத்த மூவ் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஃபெயிலியராக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இட்ஸ் லைக் இன்னொரு நான் அடி தப்பான அடி எடுத்து வைக்க விரும்பலை அப்படிங்கிறதா அவங்களோட இன்டென்ஷனாக இருக்குது. The Tower. நான் டவர்னு சொல்கிறேன், ஒரு கொசு செத்து அந்த இடத்துல விழுது. என்ன டைமிங்கு. வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். ஸோ பிரபஞ்சம் வந்து இங்கே கண்ணை சிமிட்டிட்டாங்க, டைமிங் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக கம்யூனிகேஷன் இருக்குது, ஆனால் வரும், எப்போ வரும்னு தெரியாது. ரஜினி மாதிரி சொல்லுங்கள், எப்போ வருவோம் எப்படி வருவோன்னு எங்களுக்கே தெரியாது அப்படின்றாங்க. பட் ஒரு ஸ்மர்க்கி ஸ்மைல் மட்டும் நான் பார்க்குறேன். அதனால் நீங்கள் கொஞ்சம் ஹோப்ஃபுல்லாகவே இருக்கலாம். ஸோ உங்கள் பர்சனோட ஃபோக்கஸ் இப்போ இந்த காதல் மேலே இல்லை, பட் தே ஆர் ட்ரீமிங் அபவுட் இட், தே ஆர் பிளானிங். ஆனால் ஆல் ஆஃப் த சடன் பார்த்தீங்க அப்படின்னா யாருமே எதிர்பார்க்காத சமயத்தில் தான் உங்கள் காதல் வாழ்க்கையில் ஒரு டேக் டைவர்ஷன் நடக்க போகுது. வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே டக்குன்னு ஒரு மாற்றம், அதாவது அந்த மாற்றம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பாராத மாற்றம் வந்து இந்த ஷாக் டவரோடு வருது. இட்ஸ் லைக் when you least expect it. இல்லைனா எல்லாருமே வந்து இது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, இதை வந்து அப்படியே மூடிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே பூம், உங்கள் பர்சன்கிட்ட ஒரு கம்யூனிகேஷன் உங்களுக்கு அவுட் ஆஃப் ப்ளூ வரப்போகுது. ஸோ இது யாருமே எதிர்பார்க்கல. மேபி உங்கள் பர்சனே கூட எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அதனால தான் பிரபஞ்சம் இங்கே சிரிக்கிறாங்க, கள்ளச்சிரிப்பு. நாங்கள் வச்சுருக்கோம் ஒரு ட்விஸ்ட்டு, ஆனால் நாங்கள் சொல்ல மாட்டோம் அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து சர்ப்ரைஸ் தான் உங்களுக்கு.
ஆனால் இந்த காதல் வாழ்க்கை நிச்சயமாக வந்து ஒரு பாசிட்டிவ் டர்ன் எடுக்கும். ஆனால் அதை வந்து நீங்கள் இப்போ எதிர்பார்த்தீங்கன்னா நடக்காது. இம்மீடியட்டாக இந்த வீக் இப்படிலாம் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா நடக்காது. நான் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். அதுவும் டவர் தான், 3 டவர். பிரபஞ்சம் என்ன சொன்னாங்க, நான் ஏதாவது சொன்னேன்னா என்ன செஞ்சிருவாங்க. ஸோ நோ டைம் லைன். 2 சீக்ரெட் கார்டு வந்துடுச்சு. ஸோ நோ. பட் ஒரு விஷயம், நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக உங்களோட ஃபோக்கஸை இந்த கனெக்ஷன்லேருந்து எடுத்துகிட்டு நீங்கள் பாட்டுக்கு தேமியன் உங்கள் வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு கை வந்து சுரண்டும். அப்போ தான் நடக்கும். ஸோ கொஞ்சம் எப்போ அப்படிங்கிறத வந்து விட்டுட்டு உங்களோட ஃபோக்கஸை வந்து உங்களோட ஒர்க்கில் போடுங்க. கெட்டவங்க ஏதாவது சதி பண்ணாங்கன்னா அதை பற்றி கவலைப்படாதங்க. யூ ஆர் கம்ப்ளீட்லி ப்ரொடெக்டட். ஸோ உங்கள் காதலும் சரி உங்கள் கனெக்ஷனும் சரி கம்ப்ளீட்லி ப்ரொடெக்டட். இப்போ நடக்கிற வந்து ஒரு இப்போ போயிட்டுருக்க இந்த ஒரு டர்மாயில் இல்லைனா வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டாக்ஸிக் சிச்சுவேஷன், அதெல்லாம் பற்றி நீங்கள் கவலைப்படாமல் பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதுக்கெலாம் நாங்கள் வச்சுருக்கோம் ஒரு ட்விஸ்ட்டு, நீங்கள் இப்போதைக்கு அமைதியாக போங்க அப்படின்றாங்க. எஸ்பெஷலி ஃபெமினின் எனர்ஜி நீங்கள் வந்து பெருசாக எதையும் போட்டு அலட்டிக்காமல் ஃப்ரீயாக விட்டுருங்க. எது எப்போ நடக்குமோ அது அப்போ கண்டிப்பாக நடக்கும். அதனால் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. ஸோ நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் உங்கள் பர்சன் எதிர்பாராத சமயத்தில் தான் ஒரு ட்விஸ்ட் அடிக்க போகிறாங்க. அதுக்காக நீங்கள் டெய்லி வந்து அதையே யோசிச்சுட்டு அதுக்காக டைம் வேஸ்ட் பண்ணாமல் மூவ் ஆன் இன் யுவர் லைஃப். அவங்க வந்து உங்களை பிடிச்சிடுவாங்க. ஸோ டோன்ட் வரி அபவுட் இட். ஏன்னா இங்கே பாட்டம் டெக்கில் பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் இருக்குது, டிவைன் இன்டர்வென்ஷன் கண்டிப்பாக இருக்குது. ஸோ பிரபஞ்சம் வந்து உங்களை கைவிட போகிறதில்ல. அதில் வந்து தெளிவாக இருக்காங்க. நீங்களும் அதில் தெளிவாக இருந்தீங்கன்னா போதும். ஜெய் சாய்ராம். காட் பிளஸ் யூ.